அனைவருக்கும் வணக்கம். இந்த குரலற்ற குரல் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா செருப்பை கழட்டி அடிக்கணும். நம்ம வந்து எதை வச்சு அடிக்கணும்னா இந்த பார்த்திபன் சொல்லுவார் தெரியுமா, பிஞ்ச செருப்பால் அடிக்கணும், காலு கிலோ செருப்பை கழட்டி அடிக்கணும்னு சொல்லுவார்லாம். அந்த மாதிரி பிஞ்ச செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏன்னா மதிப்பிற்குரிய நீதிமன்றம், ஒரு நீதிமன்றம் அரசை பற்றி கேள்வி கேட்டிருக்கு, காரி துப்பி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலையில் மேல்ம விவசாயிகள் அந்த சிப்காட்டை விரிவுபடுத்துறதுக்காண்டி இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுவதற்காண்டி விவசாயிகள் முழுக்க போராடினாங்க. 20 பேர் மீது இந்த அரசு வழக்கு போடுது. அதில் 7 பேர் மீது குண்டாசு. அது எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே 6 பேரும் குண்டாசு ரத்து பண்ணுது. அருள் ஆறுமுகம் என்கின்ற ஒரே நபர் மீது மட்டும் குண்டாசு ரத்து செய்யவில்லை. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் சிறைச்செல்ல வச்சிருக்கு. இப்போ அவருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போது நீதிபதி கேட்குறாங்க, இந்த அருள் ஆறுமுகம் மீது போட்டப்பட்ட வழக்கு அரசினுடைய காழ்ப்புணர்ச்சியில் அரசு நிலைய, அதாவது ஒரு தவறான ஒருத்தர் மீது குண்டாசு போடப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புது. இதை விட ஒரு கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு பண்ணுறாங்க, கூச்சமையெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி உழவர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராக்டரில் உட்காந்து மணிக்கு ஒரு புகைப்படத்தை போடுறாங்க. இந்த புகைப்படத்தை போடுறதுக்கு உண்மையிலே சொன்ன நெஞ்சில ஈரமே இருக்காதா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு? வந்து உங்களுடைய கட்சி, உங்களுடைய அரசு மேல்ம விவசாயிகளை போராடின அருள் ஆறுமுகம் மீது குண்டாசு வழக்கு போட்டிருக்கு. எப்படி குண்டாசு வழக்கு போட்டிருக்கு? இந்த குண்டாசு வழக்கு போட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்து எங்கே நிற்கிறான்? திருநெல்வேலியிலேருந்து இருக்கிறாங்க. அவர் ஊர் வெளியூர் சம்பந்தமே கிடையாது, அவருக்கும் திருநெல்வேலி சம்பந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் இருக்குது. அப்பேற்பட்ட ஒருத்தர் தூக்கி வலுக்கட்டாயமாக திருநெல்வேலி சிறைச்சாலையில் பாளையங்கோட்டையில் போட்டிருக்கு இந்த அரசு. அந்த அரசனுடைய தலைவராக செயல்படக்கூடிய அது ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடுறாரு இன்றைக்கி உழவர் தினம் அப்படின்ட்டு. இதை விட அசிங்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெருத்த அசிங்கம் இது வந்து. இன்னும் சொல்லப்போனால் கூச்சமில்லன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கூச்சமில்லாத ஒரு அரசு இந்த அரசு வந்து. மோடி மோசமான நம்ம ஏற்றுக்கிறோம், அது உலகத்துக்கே இந்திய தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தெரியும். மோடி இங்கே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி நமக்கு எதுவுமே பண்ணலை, ஏற்றுக்கிறோம். ஆனால் மோடி குறை சொல்லக்கூடிய இந்த திமுக கட்சி நீங்கள் யோக்கியர்களாங்கிற கேள்வி தான் இருக்குது. மோடிக்கு இணையார்கள் தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம வந்து மோடிக்கு இணையாளர்கள் தான் இந்த திமுக கட்சி, எங்களை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அருள் ஆறுமுகம் இருக்கா தெரியும், இந்த அருள் ஆறுமுகம் கடந்த 2021 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி போராட்டத்தில் கலந்துக்கிறார். எந்த போராட்டமும் ஜல்லிக்கட்டு மாணவர்கள் போராடினாங்க தெரியுங்களா? அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் விடுதலை பெறும் சொல்லி யார் தலைமையில் போராடுறாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சு வெங்கடேசன் சரியா? அப்புறம் ஒருத்தர் பெணம் இப்போ பதச்சி விட்டோம் தெரியுங்களா? எதுப்போ பதச்சி விட்டோம்? இப்போ அண்ணன் இந்த நவம்பர் 20 பதச்சி விட்டோம். இப்போ பதவி விட்ட திருமுருகன் காந்தி, மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி, இவர்கள் எல்லாம் முன்னிருந்து நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன ஆர்ப்பாட்டம்னா, வழக்கே திரும்ப பெற கோரி அந்த வழக்கை ரத்து பண்ணு தான் கான்செப்ட், பார்த்துக்கணும். அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் தான் ஐயா அருள் ஆறுமுகம். இந்த அருள் ஆறுமுகம் மீதே இன்றைக்கி இந்த திமுக அரசு குண்டாசு போட்டிருக்கு. இந்த குண்டாசு எதிர்த்து இந்த செத்து போன பின்னம், புதைக்கப்பட்ட பின்னம் திருமுருகன் காந்தி இன்னைய வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. நீதிமன்றமே கேள்வி கேட்டுச்சு, ஆனாலும் வாய் மூடிட்டு இருக்கான் திருமுருகன் காந்தி. இது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்குது. வந்து நாங்கள் வந்து குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் வந்து அமெரிக்காவில் தூதரகத்தை முற்றுகிட்டோம். அமெரிக்கா தூதரகத்தை, இந்திய பாராளுமன்றம் இருக்கலாம், பாராளுமன்றத்தை முற்றுகிட்டோம். நாங்கள் வந்து அப்போ இங்கிலாந்து இருக்கலாம், இங்கிலாந்துடைய தூதரகம் இருக்கலாம், அங்கே நாங்கள் முற்றுகிட்டோம். அதெல்லாம் பேசுவான். நீ அதெல்லாம் முற்றுகிட்டு இருக்குப்பா. 2021 போன திருமுருகன் காந்தி 2021 கூட இருந்து பழகின பழக்கத்துக்கு நான் ரொம்ப கேட்கலங்க. அவர் விவசாயெல்லாம் தாண்டி விட்டுருங்க. உன் கூட சேர்ந்து ஒருத்தன் போராட்டி இருக்கிறானே, அவன் என்ன பண்ணான்னு உன் நம்பி தானே வந்திருப்பார் ஒருத்தர். கூட சேர்ந்து போராடின ஒருத்தரே கை விட்டுருக்க இந்த திருமுருகன் காந்தி. நீ எல்லாம் சீமான பேசுங்க, உனக்கெல்லாம் வெக்கமே இருக்காத மானம் கெட்டவனே அப்படின்னு கேட்க தோணுது. இன்னொருத்தன் இருக்கான், அது வந்து எப்படின்னா, அது வந்து சீசன் இந்த கோவன் மாணிக்க நாகை திருவன் ஒருத்தன். அவன் என்ன பண்ண, அவர் இந்த போராட்டம் கலந்துக்கிட்டார். சீமானக்காண்டி பேசக்கூடியவங்க, சீமானக்காண்டி குரல் கொடுத்தவங்க ஈரோடு தேர்தலுக்கு புதைக்கப்பட்டு எந்திரிச்சது, இடைத்தேர்தலுக்கு. அப்போ எந்திரிச்சவன் அப்படியே போனவர் தான், ஆளையே காணும்.
அப்படி ஒரு கட்சி இருக்குது. நம்ம விளம்பரை தமிழ் புள்ளிகள்னு ஒரு கட்சி, அந்த கட்சி இருக்குது. நம்ம தான் விளம்பரே படத்தில் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கட்சி இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட நாகை திருவள்ளுவர் தான் போட்டில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களாம் எங்கப்பா விவசாயி போராடி இருக்காரு, அது விவசாயி நிலத்துக்கண்டு போராடாது, வீட்டு பிரச்சனைக்கு போராடல. அவர் வந்து வீட்டு பிரச்சனைக்கு என் வீட்டில் இட பிரச்சனை இருக்குது, திமுக கட்சிக்காரர் வந்து இடத்த ஆக்கிரமிப்பட்ட அப்படி கூட போராடலை. ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண போகிறான் கிராமத்தை, அதை தட்டி கேட்டு இந்த மனுஷன் போராட்டிருக்காரு. அந்த மனுஷனுக்கு இந்த அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கு. இப்போ இது எப்படி யாருமே நாங்கள் யாருமே பேச மாட்டோம், பேசக்கூடாது. எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னா, நாங்கள் எல்லாருமே அமைதியான சாந்தமான நிலைக்கு போயிட்டோம். இந்த பாபா படத்தில் ஒன்று சாந்தம் சாந்தி அமைதியாக இருக்கணும், எல்லாரும் கீப் கொயட், வாயை மூடுங்க, தியானம் பண்ணுங்க. அருளாறுமுகன்னு யாராவது பேர் எடுத்துட்டாங்கன்னா வாயை மூடி சும்மா இருடா அப்படின்னு வாயை மூடிட்டு இருக்கணும். வேங்க வேலி பெஸ்ட்டாங்கன்னா கண்ணை கூட மூடிடணும். இப்போ அருளாறுமுகத்துக்காச்சு கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். வேங்க வெயில் 1 வருஷம் நான் செத்துட்டேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு புதைக்க என்ன, நான் செத்து 3 வருஷம் ஆயிடுச்சே. அதுக்கப்புறம் ஏதாவது நிகழ்வு ரொம்ப சீக்கிரம் தான் பேச வரலாம், அப்போ நான் எந்திரிச்சிக்கிறேன். அது வரைக்கும் நான் மண்ணுக்குள்ளே போயிருந்ததுலேயும் மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. இந்த அருளாறுமுகம் இது குண்டாசு போட்டிருக்கு, நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எவனும் பேசவே இல்லை, பேச மாட்டேங்கிறான், பேச மறுக்கிறான். இப்போ பெரிய வருத்தமே தான். உன் கூட நின்று ஒரு மனுஷன் போராட்டிருக்காரு, உன் கூட நின்று பழகின மனுஷன் பழக்கத்துக்காண்டி ஒரு அறிக்கை, மானக்கட்டவனை ஒரு அறிக்கை போட்டிருக்க திருமுருகன் காந்தி. அப்படி என்ன ஓசி கொடி உனக்கு கேட்கு அப்படின்னு ஓசி அப்படி உடம்பு வளர்க்கணுமா அப்படி இணையதளத்தில் கேட்குறாங்க. நானே கேட்பேன் அதே மாதிரி தான், வேறு விஷயம். இணையத்தில் அப்படி கேட்குறாங்க. வெக்கமே இல்லாத மனுஷங்களாம் வந்து இந்த இன்னொருத்தர் இப்போ இந்த குரலற்ற குரல் அப்படின்னு இப்படி உட்காந்துக்கிடுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்ட்டு உண்மையை சொல்லவா, அந்த நான் பதிவு பண்ண நினச்ச மறந்தே போயிடுச்சு. அதாவது இந்த நம்ம ஊரில் மலை, நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் மலை, மக்கள் முழுக்க பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து பார்த்துக்கிட்டே அதை பற்றி வீடியோ போடுறாரு. தமிழ்கள் செந்தில் பேக்ரவுண்டில் பார்த்திங்க மழை அப்படி பிஞ்சிக்கிட்டே இருக்கான். அந்த நம்ம மூடு கொண்டாடுறோம், அந்த பேஞ்சு இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கான். இடம் இடி டும் 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 டிடிஎஸ் எப்படி அந்த இப்போ ஒன்று புதுசாக போட்டிருக்காங்களா, அந்த விளம்பர டால்பி வச்சுருப்பாங்க. அந்த மணிக்கை தமிழுக்கு அப்டேட் ஆகிடுச்சின்னு காட்டுறதுக்கு மழை பெய்யுற மாதிரி கச்ச 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 அந்த சாரல் அப்படி மெல்ல மழை சாரல் மாணிக்கு வீடியோவில் விழுதாமா. அதுக்கிட்ட இடையில வந்து பேக்ரவுண்டில் வந்து அப்படியே இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு டும் டும் டும்ட்டு. மக்கள்லாம் சொந்த வீடை இழந்து, அத்தியாவசிய பொருட்கள் இழந்து, படித்த சர்டிஃபிகேட்டை இழந்து, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை முழுக்க இழந்து அனாதையாக கேட்க ஆள் அனாதை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் இவனுக்கு என்ன கேட்கு, டிடிஎஸில் சவுண்டோட வீடியோ வச்சுருக்காங்க. இவன் எவ்வளோ பெரிய மனநோயின்னு பார்த்துக்கோங்க. இவன் மியூசிக்கோடு நீ வீடியோ போட நினைக்க தெரியுமா? அப்போ உனக்கும் அந்த வழக்கந்து போராட்ட ரீபப்ளிக் சேனலாக இருக்கும். அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அரவிந்த் கோஸ்வாமிக்கு என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே மனையில் தானே. அவன் டிஆர்பி காண்டி பண்ணுறான், நீ காசு வியூஸ் பிச்சைக்கு பண்ணிகிட்டு இருக்க. காசு பிச்சைக்கு நவீன பிச்சை இது வந்து அப்படி கேக்கு, காசு சுகம் அப்படி கேக்கு. இவனுக்கு வந்து நம்ம குரலற்ற குரலும் பேசக்கூடியவங்க இந்த விவசாயி காண்டி குரல் கொடுப்பாங்க, அப்படி தான் கொடுக்க மாட்டாங்க. அவன் நம்மளை எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. அவன் நம்ம தான் நினச்சிக்கிட்டோம் குரலற்ற குரல் அப்படி. அது திமுகவோட அண்டனை அறிவிச்சிருச்சு. ஆனால் நம்ம எதுக்கான சொல்கிறோம்னா, இவங்க வந்து 24-26 அப்புறம் மாறிடுவான். அப்போ அரசை பற்றி கேள்வி கேட்பான். அப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம என்ன பண்ண, அண்டாக்குள்ளே இப்போ இப்படி சொகுசாக உட்காந்துக்கிட்ட எப்படி உட்காந்துருக்கோம்னா, அண்டா நிப்பாட்டி அப்படி முதல்ல காலை விட்டு அப்படி சொகுசாக எந்த பக்கம் அசையாமல் அப்படி நல்லா அடை கொடுத்து அண்டா நிறைய நெப்பி உட்காந்துருக்காரு. நம்ம 2026 பிறகு என்ன பண்ணணும்னா, இப்படி சொகுசு உட்காந்துருக்க அந்த காதை பிடிச்சிக்கணும். காதை பிடிச்சி தூக்கி தலைகளாக உள்ள உட்காரச்சிடணும். நீ சொகுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, குலுங்காமல் அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்காப்புல. அப்படி சேஃபாக உட்காந்துக்கிறாரு. அவன் என்ன பண்ணால் அதை வந்து எடுத்து நீ சேஃபாக உட்காந்துட்டு தலைகீழாக உட்காந்துடணும். அதுக்கு தான் இதெல்லாம் நினைவுபடுத்திட்டே இருக்கணும். இவன் இதுக்கெல்லாம் பேசவே மாட்டார். தமிழ்கல்வி வந்து எதுக்கு இது மேலுமே விவசாயம் பற்றி பேச மாட்டார், வெங்கவேல் பற்றி பேச மாட்டார். அப்புறம் இந்த வெள்ள நிவாரண பொருட்களை பற்றி அவர் சொந்த ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு. ஊருக்குள்ள நீ பேராத அரசு நல்லா பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஊருக்கு அந்த தண்ணி பிடிச்சி மூக்குக்குள்ளே ஏற்றி விட்டுருவான். இருக்கிற கோவத்தில் உச்சக்கட்ட கோவத்தில் சுற்றிட்டு இருக்கான். உன்னே தான் அடிக்கணும்னு சொல்லி உன் கிளாஸ்மேட் ஒருத்தரை பார்த்தேன். உண்மையில் தான் அவன் ஊருக்குள்ளே மட்டும் வரட்டும், பார்க்கணும்ப்பா, கேட்கணும்னு வச்சுருக்கேன்ப்பா அவன்கிட்ட சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க உன்னை வந்து. அதெல்லாம் பார்த்துரு. நீ கேள்வி கேட்கறதோட ஒன்றே நாக்கப்படுங்க கேள்வி கேட்க ரெடியாக இருக்காங்க. உன் ஊர்க்கணக்கில் இருக்கிறாங்க. நீ ஏமாத்துறது உருட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு
பழைய காலமாக நினச்சிட்டு இருக்கேன், செய்திகளை போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இது இணையதளம் வளர்ந்துருச்சு, இணையதளம் இருக்குது, நீ உருட்டுறதால நீ ஏற்றுக்கிட மாட்டாங்க. இந்த விவசாயி அருள் ஆறுமுகம் இது போட்ட குண்டாசுக்கு எவனும் வாய் திறக்க மாட்டான், எவனும் பேச மாட்டான். குறிப்பாக தோழர் திருமுருகன் காந்தி திறக்கவே மாட்டார் எதை, வாயை. அவர் இப்போ புதைச்சிட்டோம், நம்ம 26 புதைச்சிட்டோம், நவம்பர் 26. இப்போ இனிமேல் அடுத்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் பொறுமையாக எந்திரிச்சு வருவார். வரும்போது நம்ம எந்திரிச்சு திரும்பியும் அடித்து போட்டு புதைப்போம். வரும்போது என்ன பண்ணணும்னா திரும்பியும் எடுத்து போட்டு நீ ரொம்ப நேரம் உள்ளே இருந்துக்கோ, இப்போ மட்டும் பிரச்சனை இல்லை சொல்லி திரும்பி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சாதான் சரியாக வரும், நாடு உருப்படும். நன்றி, வணக்கம்.